श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि सन्तः श्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ति भुवनद्राण पदपङ्कजरेणवः भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजां यदुपज्ञम् अशेषतः पृथिव्यां प्रथितो राघव पादुका प्रभावः निःशेषमम्बरतलं यदि पत्रिका स्यात् सप्तार्णवी यदि समेत्य मषि भवित्री वक्ता सहस्रवदनः पुरुषः स्वयं चेत् लिख्येत रङ्गपतिपादुकयोर्प्रभावः. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் சுவாமி வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்ரீ ரங்கநாத பாதுகா சஹஸ்ரத்தில் இருக்கக்கூடிய 12வது பத்ததி புஷ்ப பத்ததி. பெருமாள் 11வது பத்ததியில் சஞ்சரித்து 10வது பத்ததியில் ஸ்ருங்காரம் கண்டருளி 10வது பத்ததி ஸ்ருங்காரம் பாதுகா தேவியோடு பெருமாள் எங்கு கண்டருளினார்? நவத்வாரகா புஷ்கரில் கண்டருளினார். இப்ப அண்மையில நடந்த யாத்திரால. அடுத்த சஞ்சாரம் எங்கு கண்டருளினார்? அங்க நடக்க ஆரம்பிச்ச பகவான் குஜராத் ராஜஸ்தான் இங்க யாத்திரால நடக்க ஆரம்பிச்ச பகவான் இப்ப பூட்டான்ல அண்மையில பூர்த்தி பண்ணார். பூர்த்தி பண்ண பகவான் இவ்வளவு பெரிய ஒரு கைங்கரியம் பண்ணியிருக்காரு. அந்த பாதுகா தேவியோட மலை உச்சியிலெல்லாம் நடந்த பகவானுக்கு புஷ்பம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று 12வது பத்ததி புஷ்ப பத்ததி துவங்கியது. புஷ்ப பத்ததியில் 13, அதாவது புஷ்ப பத்ததியின் 3வது ஸ்லோகம், மொத்தத்துல 323வது ஸ்லோகம். அங்குதான் சுவாமி தேசிகன் சிவபெருமான் தன்னுடைய சிரசார் பெருமாளுக்கு நமஸ்காராதிகளை செய்ய, அப்போது அவர் சிரசில் இருக்கக்கூடிய கங்கை எப்படி பெருமாளுக்கு அர்க்கியம் சமர்ப்பிக்கிறாள். அதே சமயத்தில் கேதகி புஷ்பம், கேதகி என்பதுதான் தாழம்பூ என்று நேற்றைய தினம் பார்த்தோம். எப்படி பகவானுக்கும் பாதுகாதேவிக்கும் சமர்ப்பிக்கப்பட்டது என்ற ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம். இப்போ 4வது ஸ்லோகம் இந்த பத்ததியில் மொத்தத்துல 324வது ஸ்லோகம். कुसुमेषु समर्पितेषु भक्तैः त्वयि रङ्गेश पदावनिः प्रतीमः षठकोपमुनेस्त्वदेकनाम्नः सुभगं यत्सुरभिर्त्वमस्य नित्यं. रङ्गेश पदावनि, ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தில் சேவை சாதிக்கக்கூடிய ரங்கநாதனின் பதாவலியே பாதுகையே. குசுமேஷு, குசுமம் என்றால் புஷ்பம், குசுமேஷு புஷ்பங்களால், சமர்ப்பிதேஷு உனக்கு சமர்ப்பணம் செய்தார்கள் பாதுகாதேவி. துவை உனக்கு யார் சமர்ப்பணம் செய்தார்கள்? பக்தை, பக்தர்கள் பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு. பக்தைகின பகுவச்சனம், பகுவச்சனத்துல பக்தைகி நிறைய பக்தர்கள் புஷ்பங்களை உனக்கு சமர்ப்பித்தார்கள். நித்தியம் பிரதீமஹா, அதை நீ கண்டு ஏற்று உணர்ந்தாள். You have recognized that, you have taken cognizance of it. தது அந்த சுரபித்வம், அந்த வாசனை ஆனது. புஷ்பம்னா வாசனை இருக்கணும். இப்ப என்னன்னா, இப்ப வாசனை இல்லாத புஷ்பமும் இருக்கு இல்லையா? ரொம்ப அழகா இருக்கும், பாக்குறதுக்கு பிரமாதமா இருக்கு. ரிசப்ஷன்ல எல்லாம் போடுறா பாருங்க, மூக்குக்குள்ள விட்டா கூட வாசனை இல்லை. எதுக்கு புஷ்பம் வரைக்கும் போவானே? மாம்பழத்துக்கே வாசனை இல்லை. அது மாம்பழமா பார்த்தா மனுமசையில் இருக்கு. ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம். ஆனா அதுல கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்திய புஷ்டாம் கரீஷினியும் கந்தம் இல்ல. அதனால இவன் அவர் காலகட்டத்தை சொல்லிட்டு இருக்க தேசிகன். அதனால சுரபித்வம், வாசனை இருக்கான். தேவர்கள் பெருமாள் திருவடிக்கும் பாதுகாதேவிக்கும் சமர்ப்பித்த புஷ்பங்களில் வாசனை உண்டாம். அந்த சுரபித்வம் சுபகம், ரொம்ப நல்லா இருக்கு. சுபகம் ரொம்ப அழகா பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. மேல சொல்லிட்டு சுரபித்வம், அந்த வாசனையானது அஸ்ய ஷடகோப முனேகே, அது ஷடகோப முனி இல்லாயிற்றே. நேற்றைய தினம் காட்டாலும் ஒரு 7:15 நான் ஒரு விஷயம் சொன்னேன். அதாவது பரதன் கீழே இருந்தால் ராமர் பாதுகை, நம்மாழ்வார் கீழே இருந்தால் ரங்கநாதனுடைய பாதுகை. அப்ப இதனுடைய சேர்த்தி தான் ஷடாரி ஷடாரி என்று சொல்லப்படுகின்றது. ஆழ்வார்களில் இப்போ சில விஷயங்கள்லாம் பொதுவா பிரிவாள்லாம் அடிக்கடி சொல்வார். ஜெயந்தி என்றாலே அது ஸ்ரீ ஜெயந்தி.
மத்ததுக்கெல்லாம் ஜெயந்தி சொல்லிக்கலாமான்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி பெயரை இட்டு சொல்ல வேண்டும். ஆனால் வெறும்ன ஜெயந்தின்னு சொன்னால் அது ஸ்ரீ ஜெயந்தியான கிருஷ்ண ஜெயந்தியைத்தான் குறிக்கும். அந்த மாதிரி கோயில் என்று சொன்னால் அது ஸ்ரீரங்கம். அதுபோலே ஆழ்வார் என்று சொன்னாலே அது நம்மாழ்வார் தான். மற்ற ஆழ்வார்களுக்கு முன்னே பெயரை இட வேண்டும். அதாவது பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், பெரிய ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், குலசேகர் ஆழ்வார், முன்னாடி பெயரை வச்சு சொல்லலாம். ஆழ்வார் சேவை சாதிக்கிறார். ஆழ்வார் சாதிக்கிறார்னா பொதுவான அர்த்தம் நம்மாழ்வார் என்று பொருள். நம்மாழ்வார் ஒருவர் தான் எந்த திவ்யதேசத்துக்கும் போவே இல்லை. மற்ற ஆழ்வார்கள், திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு குதிரையே இருந்தது. அந்த குதிரை வாயிலாக ஒரு திவ்யதேசமா போயிட்டு வந்தார். முக்திநாத் வரைக்கும் போனதாக சரித்திரம். அப்பேற்பட்ட குதிரைக்கு என்ன பேர்? ஆலிநாடன் அவருக்கு பேரு. வெரி குட். யார் சொன்னாது? எக்ஸலண்ட். ஆடல் மான்னு பேர் அந்த குதிரைக்கு. திருமங்கை ஆழ்வாருடைய குதிரைக்கு ஆடல் மா. அந்த ஆடல் மா குதிரையில் தான் அவர் ஒவ்வொரு திவ்யதேசமாக சென்றார். மடல் கண்டருளினார். சிறிய திருமடல், பெரிய திருமடல், இந்த மாதிரி இந்த திவ்ய பிரபந்தங்கள்லாம் கூட அந்த குதிரையில் அமர்ந்தபடியே சென்றார் என்று தாற்பயம். அதனால இப்படி ஆழ்வார்கள் சென்றார். ஆனா ஆழ்வார்லயே ஒரே ஒரு ஆழ்வார் மட்டும் எந்த திவ்யதேசத்துக்கும் போல. திவ்யதேசத்து பெருமாள் இவர்கிட்ட வருகிறான். எல்லாரும் கியூ போட்டு நின்றுடுவா. இப்ப நம்ம காஃபி டீக்கெல்லாம் நிக்கிற மாதிரி எல்லா பெருமாளும் நின்றுடுவா. ஒரு ஆழ்வார் கேட்பார், நீர் யாரு? நான் தான் சுவாமி ஸ்ரீவைகுண்டத்து பெருமாள். இது திருநெல்வேலி பக்கத்துல இருக்க ஸ்ரீவைகுண்டத்து பெருமாள், கள்ளவிரான்னு பேரு. என்ன வேணும்? கொஞ்சம் பாசுரங்கள் கொடுமே. அப்போ நம்மாழ்வார் ஒரு 10 பாசுரம் பாடுவார். சரி, கொடுத்தாச்சு, நீங்க கிளம்புங்க. அடுத்தது நீர் யார் சுவாமி? நான் திருப்புளிங்குடி பெருமாள். சரி, திருப்புளிங்குடி பெருமாளுக்கு 10 பாசுரம். அடுத்தது திருக்குறுங்குடி பெருமாள். அதனால ஆழ்வாரின் சன்னதியில் பெருமாள் நின்று ஒரு திவ்யதேசத்து பெருமாள் நின்னும் பாசுரம் வாங்கின்றாலும் அப்பேற்பட்ட பெருமை சுவாமி நம்மாழ்வார் கொண்டு, அந்த நம்மாழ்வார் தன் தாய் உடையநங்கை அப்படின்னு பேர். உடையநங்கை அவதரித்த அவர் அம்மாவுடைய திவ்யதேசம் இது. வெரி குட். திருவண் பரிசாரம்னு பேர். நாகர்கோவில் கிட்ட இருக்கு. ரொம்ப அழகான திவ்யதேசம். அதாவது திருவாழ் மார்பன் வருவார் செல்வார் வண் பரிசாரந்துரை என் திருவாழ் மார்பர்க்கு எந்திரம் சொல்லார் அப்படின்னு ஆழ்வார் பாடியிருக்கார். ரொம்ப அழகான பெருமாள். அந்த திருவண் பரிசாரத்தில் பிறந்தவள் உடையநங்கை. உடையநங்கைக்கும் காரிமாறனுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தையாம் இது. இந்த குழந்தை பிறக்கும் போது ஷடங்கிற வாயுவ கோபத்தால உதைச்சுடுத்தான். ஷட வாயுவ கோபத்தால் உதைத்தபடியால் ஷட கோபன் என்கின்ற பெயர் நம்மாழ்வாருக்கு ஏற்பட்டது. இவரேதான் ஷட்டாரியாக அருள் பாலிக்கிறார். அந்த ஷட்டாரியாய் ஷடகோபனாய் இருக்க சுவாமி நம்மாழ்வாருக்கு புஷ்ப சம்பந்தம் உண்டு. வகுளாபரணன்னு பேரு ஆழ்வாருக்கு. நம்மாழ்வாருக்கு வகுளாபரணன். வகுளாபரணம்னு ஒரு வகுள புஷ்பங்கள்னு உண்டு. வகுளாபரணம்னு ஒரு ராகமே உண்டு. மேளகர்த்தா ராகங்கள்ல வகுளாபரணம். மாயா மாளவ கௌள அசாவேரி சாவேரி சுத்த சாவேரி தேவகாந்தாரி தன்யாசி வேகட ஹிந்துஸ்தானி காபி தோடி நாட்டகுரஞ்சி ஸ்ரீராக சஹானா அடானா சாரங்கி தர்பாரு பந்து வராடி வராடி செஞ்சு காம்போஜி காம்போஜி பூரி கல்யாணி யமுனா கல்யாணி ஜஞ்சோடி கௌமாரி கன்னட கரஹர பிரியா கலஹம்ச நாதநாம கிரியா முகாரி தோடி புன்னாக வராளி அப்படி ரேவகுப்தி சௌராஷ்டிரி ஹாட்டகாம்பரி அப்படி வரும்போது வகுளாபரணம் அப்படின்னு ஒரு வரும். அப்ப வகுளாபரணம்ங்கிறது ஒரு ராகம். ராகத்தால பாசுரங்கள். யார் பாசுரத்தை பாடணும்? வகுளாபரணனுடைய பாசுரம் பாடணும். வகுளாபரணனுடைய பாசுரத்தை வகுளாபரணத்துல பாடி வகுள புஷ்பங்களை சமர்ப்பிக்கணும். அப்ப வகுள புஷ்பங்களுக்கு ஒரு வாசனை இருக்கா? அப்ப நம்மாழ்வார் என்பதுதான் புஷ்பமே. அந்த புஷ்பத்துக்கு ஷடகோப முனேகே துவரேக நாம்னஹா அப்படிங்கிறது பெயருக்காக சமர்ப்பிக்கப்பட்டது. ஃபார் யுவர் நேம் சேக்ன்னு சொல்றோம் பாருங்க. அதனால ஒரு பெயருக்காக சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு எடுக்கிறார் ஆழ்வார். அடுத்த ஸ்லோகம். பரே பரஸ்மின் புவனே விதாதுஹு புண்ணியை பிரசூனைஹி புனினே சரவ்யாஹ மத்யே ச பாதாவனி சஹ்ய சிந்தோஹ ஆசீத சதுஸ்தானமிவர்ச்சனம் தே. பாதாவனி பெருமாளுடைய பாதுகையே. அர்ச்சனம் உனக்கு அர்ச்சித்தார்கள். அர்ச்சனம் செய்வதுன்னா சாதாரண ஆராதனம்னு வச்சுக்கலாம். பொதுவான அர்ச்சனம் என்னன்னா புஷ்பத்தை வச்சு அர்ச்சனை பண்றேன் கேட்டா புஷ்பத்தால பண்றது வழக்கம். சில தேவி கோவில்கள் எல்லாம் குங்கும அர்ச்சனைன்னு உண்டு. ஹரித்ரால பண்ணலாம், மஞ்சள்ல பண்ணலாம். இந்த மாதிரி அர்ச்சனை தாமரை புஷ்பத்துல பண்ணலாம். ஸ்வர்ண தாமரையில பண்ணலாம். நிறைய இடத்துல ஸ்வர்ண தாமரையில பண்ணுவா. காசுல பண்ணுவா. தாயாருக்கெல்லாம் காசுல பண்றது உண்டு. புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறோம்.
அதுக்கு அர்ச்சனைன்னு பேர். சும்மா இப்படியே புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறதுக்கு பதிலா ஒரு ரொம்ப மெக்கானிக்கலா இருக்குங்கிறதுக்காக பெருமாளை ஸ்துதி பண்றது ஒரு வழக்கம் உண்டு. எப்படி பண்ணலாம்? இப்போ குழந்தைக்கு நீங்க சாப்பாடு ஊட்டுறீங்க. என்ன சொல்வேன்? "என்னடா ராஜா, இவ்வளவு நன்னா இன்னைக்கு படிச்சுட்டியேடா கண்ணா" அப்படின்னு ஒரு ஊட்டுவேன். அப்ப ஏதாவது யூ ஹேவ் டு கீப் என்கேஜிங் இல்லையா? சர்வலோகேஸ்வரனை புகழ வேண்டும். புகழற அளவுக்கு நமக்கு அந்த சமயத்துல ஞானம் இருக்காது. இருக்கும். அந்த சமயத்துல வரணுமே. எப்பவுமே எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனா அந்த சமயத்துல தோணணும். எப்பவுமே முடிஞ்ச உடனே தான் தோணும் பாருங்க. நீங்க எல்லாரும் கிளம்பினா, ஐயோ! அவகிட்ட இத சொல்லணும்னு நினைச்சேனே அப்படின்னு நீங்க நினைப்பேன். அதுக்குள்ள அவ கிளம்பி ஃபிளைட் ஏறி போயிட்டு இருப்பா. அதனால முதல்ல தோணணும். 2வது அந்த சமயத்துல தோணணும். அந்த ஆள பார்த்து தோணணும். இப்போ இன்னொருத்தர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் நாக்கம் அடிச்சுட்டா, ஐயோ! இவர்கிட்ட போய் இத சொல்லிப்புட்டேனே. இல்லையா? சொல்லிட்டேன். கரெக்ட்டா சொல்லிட்டேன். ஆனா தப்பான ஆள்கிட்ட சொல்லிட்டா, அவ சரியான ஆள்கிட்ட சொல்லணும். கரெக்ட்டான சமயத்துல சொல்லணும். அந்த சமயத்துல அது சரியா சொல்லணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கே. அப்போ அந்த இடத்துல பெருமாளுக்கு நம்ம சமர்ப்பிக்கும்போது சொக்கி போயிடுவோம். இவ்வளவு அழகா இருக்காரு பெருமாள் அப்படின்னா, சில திவ்ய தேசங்களுக்கு என்னென்னவோ பார்க்கலாம்னு போவோம். சட்டுன்னு பெருமாள பார்த்தா ரொம்ப அழகா இருக்காரே, இன்னைக்கு இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. அந்த நினைப்பு அதுல போயிடும். அந்த சமயத்துல ஞானம் ஸ்புரிக்காது. அதனாலதான் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதின்னு பூர்வாச்சாரியர்கள் என்ன பண்ணிட்டா, அப்ப தோணாது இல்லையா? இப்ப நான் குடுக்குற அர்ச்சனைய மட்டும் நீ படிச்சிரும். நீ வேற எதுவுமே யோசிக்கவே வேண்டாம். அதனால பிரகிருத்யே நமஹ, விகிருத்யே நமஹ, வித்யாயே நமஹ, சர்வபூதஹிதப்பிரதாயே நமஹ, ஸ்ரத்தாயே நமஹ, வாச்சே நமஹ, சுரभ्ये நமஹ, பரமாத்மிகாயே நமஹ, ஸ்வாஹாயே நமஹ, ஸ்வதாயே நமஹ, தன்யாயே நமஹ, ஹிரண்மயே நமஹ, லக்ஷ்ம்யே நமஹ, நித்யபுஷ்டாயே நமஹ, விபாவர்யே நமஹ, அதித்யே நமஹ, தித்யே நமஹ, தீப்தாயே நமஹ, வசுதாரண்யே நமஹ, நமः காந்தாய நமः, காமாக்ஷயே நமஹ. இப்படி ஒண்ணொண்ணா சொல்லணும். க்ஷமாயே நமஹ, க்ஷீரோத சம்பவாய நமஹ இப்படி சொல்லிட்டே வரோம் இல்லையா? இப்படி ஒரு அர்ச்சனை பண்றோம். அப்படி பாதுகாதேவியை வச்சுட்டு இந்த இடத்த அர்ச்சனம் புண்ணியைகி நல்ல ஒரு புனிதத்தை தரக்கூடிய நாமாக்களை சொல்லும் வரும்போது எப்படி சமர்ப்பிக்கிறோம்? பிரசூனைகி பிரசூனத்தால் புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணும்போது இப்ப இப்ப பாதுகாதேவி அர்ச்சனம் பண்ணதுனால எங்கெல்லாம் என்னெல்லாம் கிடைக்கும்? பரஸ்மின் பதே பரலோகம் பரஸ்மின் பதேனா பரமபதம் ஸ்ரீவைகுண்டம் கிடைக்குமாம். விதாதுஹு புவனே விதாதான்னு சொன்னா பிரம்மா. விதாது புவனேன்னு சொன்னா பிரம்மாவின் லோகமான சத்தியலோகம். அடுத்தது புலினே. புலினேனா அயோத்தியா சரவ்யாஹா புலினே. சரயூ நதிக்கரையில இருக்கக்கூடிய ஊர் அயோத்தியா கிடைக்குமா? எப்பவுமே ஆஹ் இது ஒரு வழக்கம் உண்டு. இது நியாய சாஸ்திரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நான் 4 பட்சங்கள் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 4 விதம் இருக்கு. இன்னைக்கு நம்ம பஸ்ல ஏறுறதுக்கு. ரூமுக்கு போயிட்டு ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு வந்து பஸ் ஏறலாம். ரூமுக்கு போயிட்டு 1/2 மணி நேரத்துக்கு கழிச்சு வந்து பஸ் ஏறலாம். ரூமுக்கு போயிட்டு வந்து 1/4 மணி நேரத்துல பஸ் ஏறி விடலாம். ரூமுக்கு போயிட்டு வந்து உடனே பஸ் ஏறி விடலாம். இப்ப என்னுடைய பட்சம், என்னுடைய மதம் எது? பிடிச்ச மதம் எது? உடனே. அப்ப நான் எனக்கு பிடிச்ச மதத்த கடைசியில வைக்கிறேன் பாருங்க. இதுதான் நியாய சாஸ்திரம். நியாயத்துல எப்பவுமே எப்படின்னா, வாட் எவர் யூ லைக், யூ ஹேவ் டு கீப் இட் டுவர்ட்ஸ் த எண்ட். இது வந்து குழந்தை சொல்லும். எனக்கு நீ சாக்லேட் வாங்கி தராத, வாங்கி தா. உனக்கு என்னவோ பண்ணு. அது வாங்கி தாங்கிற பட்சத்த தான் கடைசியில வைக்கிறது பாருங்க. ஏன்னா எது கடைசியில சொல்றோமோ அதுதான் ஞாபகத்துல இருக்கும். அதனால இப்ப தேசிகன் என்ன பண்ணார்? இந்த புஷ்பங்களை கொண்டு பாதத்தையும் பாதுகாதேவியையும் அர்ச்சிக்கும் போது பரமபதம் கிடைக்கும். பரஸ்மின் பதே. சரி. அப்படி இல்லைன்னா விதாது புவனே பிரம்மலோகம் கிடைக்கும். புலினே சரவ்யாகா சரையு நதிக்கரையில இருக்கக்கூடிய அயோத்தியா கிடைக்கும். மத்தியேச்ச அடுத்தது மத்தியேச்ச சிந்தோஹோ ஆசீத் ஸ்ரீரங்க காவேரி கரையில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கிடைக்கும். எது அவருக்கு பிடிச்சது? ஸ்ரீரங்கம். அதான் கடைசியில சொல்லிட்டார் பாருங்க. அதனால ஸ்ரீரங்க ஆசீது சதுஸ்தானம் இவ 4 ஸ்தானங்கள் கிடைக்கும். எது? சதுர்வித புருஷார்த்தங்கள் போல 4 ஸ்தானங்கள் கிடைக்கும் அப்படின்னு இந்த இடத்துல தேசிகன் எடுக்கிறார். அடுத்தது தவைவ ரங்கேஸ்வர பாத ரக்ஷே சௌபாகியம் அவ்யாகதமாப்து காமாக சுரத்ருமாணாம் பிரசவை சுஜாதைஹி அபியர்ச்சயந்த்யப்சரசோ முஹுஸ்த்வாம். ரங்கேஸ்வர பாதரக்ஷே ரங்கநாதனுடைய பாதுகையே அப்சரஹா அப்சரஹா அப்சரஹான்னு சொன்ன இந்த மேனகா திலோத்தமா வளரவனா நாட்டியம் ஆடுவா இந்திரனுடைய வேலையெல்லாம் பண்ணிட்டு வருவா. இந்த அப்சர ஸ்திரீகள் எல்லாம் பார்ப்போம் பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காவா? இப்போ இந்திரனுக்கு என்ன வேலை பார்த்தாருன்னே தெரியல. ஆனாவுன்னா எல்லாம் நாட்டியமே பார்த்துட்டு வருவாங்க. இந்த அப்சரஸ் ரொம்ப முக்கியம். எதுக்கு? இப்ப நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்துட்டீங்கன்னா
நீங்க இந்த பூட்டான்ல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் தாய்லாந்து அப்படி கம்போடியா பக்கம் போனீங்கன்னா இந்த அப்சர ஸ்திரீக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பா. இப்போ கம்போடியாக்கு நீங்க எல்லாம் வரும்போது பாப்பேன், அப்சரா. யார் அந்த அப்சரா அப்படின்னு கேட்டா இந்த அப்சரஸ் தான். கோவில்கள்ல எங்க பார்த்தாலும் அப்சரஸா இருப்பா. இந்த கம்போடியா கோவில்ல நீங்க அங்கோர் வாட் போங்கோ, இல்ல பந்தாய் சாம்ரே, பந்தாய் ஸ்பிரி, பிரியாக்கோ எங்க போனாலும் இந்த அப்சர ஸ்திரீகளா இருப்பா. அதனால அப்சரஸ் என்று சொல்லுவதால் நீங்க என்ன சொல்ற, ரங்கேஸ்வர பாதரக்ஷே அப்சரா, அதாவது தேவலோகத்தின் அப்சரர்கள். ஆப்து காமஹா, அவன் ஆப்து காமஹா, காமஹா ஆசைப்பட்டா, ஆப்து காமஹா என்ன ஆசைப்பட்டாலும் அது கிடைச்சது அவளுக்கு. அவ்யாகதம் தடங்களே இல்லாம கிடைச்சது. அடுத்தது சௌபாகியம், அதோடு சேர்த்து சம்ருத்தி கிடைச்சது. சம்ருத்தின்னு சொன்னா ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கு, அது வளரணும். கிருஷ்ணர் என்ன சொன்னார்? யோகக்ஷேமம் வகாமியகம்னு. யார்கிட்ட சொன்னார்? எல்ஐசிக்கு சொன்னார் இல்லையா? யோகக்ஷேமம் வகாமியம்னு 2 கையாலையும் இப்படி கூப்பிட்டு ஏதோ இப்படி கை கூப்பாங்க. யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு இருக்கு இல்லையா? யோகம்னா என்ன, க்ஷேமம்னா என்னன்னா உடனே சுவாமி பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ணார். யோகம்னா கிடைக்காதது கிட்டினால் யோகம். கிடைக்காதது கிட்டுறதுன்னு வச்சுக்கோ. நீங்க எங்கேயோ கடையா தேடி பாக்குறீர்கள், வீடு வீடா போய் பாக்குறீர்கள், மைசூர் பாகு கிடைக்கல. மைசூர் பாகு உங்களுக்கு வேணும். கடையா போறேன், வீடு வீடா போறேன், மைசூர் பாகு கிடைக்கல. நீங்க இப்படியே எல்லாம் ஒண்ணுமே ஓடினேன் வாழ்க்கையின் எல்லை வரை ஓடினேன், மைசூர் பாகு கிடைக்கவில்லைன்னு சொல்லும்போது ஒரு மாமா நான் இந்த பக்கமா போயிருந்தேன், பிடிங்கோ அப்படின்னு மைசூர் பாக 2 செங்கல் மாதிரி தூக்கி குடிக்கிறார். அதாவது செங்கல் மாதிரி இருக்குன்னா அந்த அளவுக்கு செங்கல் மாதிரியே இருக்கோ என்னவோ, செங்கலை மாதிரி தூக்கி கொடுக்குறாரு. அது மைசூர் பாகா செங்கலா வீடு கட்டணுமா சாப்பிடணுமானே தெரியாது, அந்த மாதிரி மைசூர் பாக கொடுத்துடுறாரு. கொடுத்த உடனே கிடைக்காதது கிடைச்சிருத்து. இத்தனை நாள் கிடைக்கல, ஆசைப்பட்டேன், ஆப்து காமஹா ஆசைப்பட்டேன், ஆனா இப்ப கிடைச்சிருத்தோம். அப்ப யோகம். கிடைக்காதது கிட்டினால் யோகம், கிடைச்சது தங்கனவே. சி, இப்ப நீங்க இவ்வளவு மெனக்கெட்டு அந்த மைசூர் பாகப்பா, எத்தனை நாளி உன்னை நான் தேடிட்டு இருந்தேன்டா ராஜா, மைசூர் பாகே கிடைச்சுட்டியே நீங்க சொல்லும் போது யாரும் இந்த பக்கமா போகும்போது பட்டுன்னு தட்டி விட்டு அது கீழே விழுந்துடும். கை கட்டினது வாய் கட்டல. அப்ப கிடைக்காதது கிட்டினால் யோகம், கிடைத்தது தங்கினால் க்ஷேமம். இதுதான் அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோ, யோக க்ஷேமம்னா கிடைக்காதது கிடைக்கணும். அதனாலதான் வாழ்க்கை அண்மை முறையில கூட என்ன சொல்லுவோம், இப்ப திடீர்னு யாரோ ரொம்ப நல்லா பணம் வந்துச்சுக்கோ, அடிச்சது அவனுக்கு யோகம். கவனிச்சேடா, அவனுக்கு அடிச்சது யோகம் அப்படிம்போம். அப்படின்னா கிடைக்காதது அவனுக்கு கிடைச்சிருக்கு யோகம், கிடைச்சது தங்கி விடுத்து. இப்போ ஒருத்தர் மைசூர் பாக ஆசைப்பட்டார், தப்பில்லையே, ஆசைப்பட்டார், கிடைச்சதா? கிடைக்கல. அப்புறம் கிடைச்சது எப்போ? இவருக்கு தினம் மெட்ஃபார்மின் சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. மெட்ஃபார்மின் காத்தால எழுந்தா மெட்ஃபார்மின் கிளிமிப்ரைடு காம்பினேஷன்ல சாப்பிடணும், இல்லைன்னா வில்டாக்லிப்டின் கொடுத்துருக்காரு. அதனால இதை சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ மைசூர் பாகு கிடைக்குது. அப்ப அவர் என்ன சொல்வார்? ஆசைப்பட்டேன், கிடைச்சது, சின்ன வயசுல ஆசைப்பட்டேன், அப்ப கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே. இப்ப இந்த டயபிட்டிஸ் வந்த உடனே கிடைச்சிருக்கேன், அப்ப யோகம் வந்துருத்தோம், க்ஷேமம் இல்ல, கிடைச்சது தங்கலையே. எப்படி எப்படி இப்ப என்னத்த உட்காந்து ஆட்டிட்டு இருப்பேன். அப்ப யோக க்ஷேமம் வகாமியகம். அதனால இப்போ இன்சூரன்ஸ்க்கு எதுக்கு வைக்கிறா? கிடைக்காது. இப்போ நீங்க கிளைம் போடுறேன், கிடைக்கலாம், முழுக்க கிடைக்கலாம், கிடைச்சுடுத்துன்னு வச்சுக்கோ, கிடைக்கணும். அது உங்களுக்கே கிடைச்சுடுத்துனா க்ஷேமம் இல்லையா? அதனால எல்ஐசில அவன் என்ன பார்த்து சொல்றான், யோக க்ஷேமம் வகாமியகம். உனக்கு யோகமா இருக்கா? யோகா கிடைக்கிறதா? இல்லாட்டா உங்க குடும்பத்துக்கு கிடைக்கிறதா? இல்லாட்டா உனக்கே கிடைக்கிறதா? க்ஷேமம் கிடைக்கிறதா? ஏன்னா பொதுவா அது அது ஒண்ணு இன்சூரன்ஸ்னா, இப்போ லைஃப் இன்சூரன்ஸ்னு எடுத்துட்டேன்னா அது அந்த ஆளுக்கே கிடைக்கிறது துர்லபமாச்சே. அது இன்னொருத்தருக்கு தான் கிடைக்கும். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்? ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதே என்ன? அதை பயன்படுத்த கூடாதுங்கிறதுக்கு தான். நோக்கத்தை என்ன புரிஞ்சுக்கோ. நீங்க பிரீமியம் கட்டுறீங்க, 50,000 ரூபாய் கட்டுறீங்க, கவரேஜ் எவ்வளவுன்னு கேட்பா, 6 லட்சம். எதுக்கு? அந்த 6 லட்சத்தை பயன்படுத்த கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்க கட்டுறீங்க. இன்னொருத்தர் யோசிக்கிறான்னு வச்சுக்கோ, 6 லட்சம் சுவாமி, எப்படியாவது இந்த வருஷம் முடிவுக்குள்ள ஃபுல்லா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஆளுடைய புத்தியை கொண்டு எங்க வைக்க? அதனால இங்க பாருங்க, சௌபாகியம் அவ்யாஹதம் சௌபாகியம். அதாவது அந்த ப்ராஸ்பெரிட்டிங்கிறது சமிருத்தி அப்படியே ஆர்கானிக்கா இருக்கணும். எப்பவுமே growth should be organic. அதனாலதான் அவன் நினைச்சு பார்க்காத உழைக்காத சம்பாத்தியம் திடீர்னு கிடைச்சுடுத்துனா, யாரோ ஒருத்தனுக்கு பணம் கிடைச்சுடுத்துனா அர்த்தராத்திரியில படப்பிடி பிடிப்பான் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்பவுமே ஆர்கானிக்கா இருக்கணும். இன்னைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அடுத்த வருஷம் ஒரு 10% இன்கிரிமெண்ட் கிடைக்கிறது,
அப்ப இவ்வளவு 11,000 ரூபாய் சம்பாதிப்பேன். அப்ப I can see my growth right in front of my eyes. The graph will look a lot more சட்டுன்னு எங்கேயாவது பீக் கிடைச்சுன்னு வச்சுக்கோ, அடுத்தது சரிவுதான். அதனால இந்த ஆர்கானிக்கா இருக்கணும். அது எப்படி கிடைக்கும்? ஆப்துகாமஹா அவ்யாஹதம் சௌபாகியம் அபியர்ச்சயந்தி. அதனால உனக்கு தொழுகின்றார்கள். இந்த தொழுவதுங்கிறது பிராச்சீன தமிழ்ல உண்டு. தமிழ்ல தொழுவதுன்னு தான் உண்டு. ஆனா அது போக போக என்ன எடுத்து கேரளக்காரா அதை ரொம்ப நல்லா பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டா. தமிழ்நாடு விட்டுட்டு நீங்க தொழான் ஏகாதசி தொழுவான் குருவாயூர் ஏகாதசி தொழுவான் போகும்போள் வழிகாட்டுக நாராயண ரூபம் ஹரிநாராயண ரூபம். அந்த தொழுதாச்சா அப்படி இதுக்கெல்லாம் தமிழ்ல நீங்க கொஞ்சம் விசாரம் பண்ணீங்கன்னா தொல்காப்பியர் எடுக்கிறார். யார் தொல்காப்பியர்? யாரோ பாவம் தமிழ் கத்துண்டவர், பாவம் இந்த மாதிரி கத்துண்டவாள் நம்ம கிட்ட மாட்டும் தவிக்கிறார். அதனால அவர் என்ன சொல்றாரு, தமிழ்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ல நிறைய வார்த்தைகள் தொல்காப்பியம்ங்கிறது ரொம்ப பிராச்சீனம். சிறப்பதிகாரத்துக்கும் முன்னே, குண்டலகேசிக்கும் முன்னே, வளையாபதிக்கும் முன்னே. யார் சார் இந்த மாமா எல்லாம்? யார் இந்த வளையாபதி மாமா எல்லாம்? அவருக்கும் முன்னாடி தொல்காப்பியர்னு இருந்தார். அவர் அகத்தியர் கிட்ட பாடம் பயின்றதாக சரித்திரம். அகஸ்தியருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார், அவர் பேரே தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியர் ரச்சனை பண்ணதுதான் தொல்காப்பியர். அவர் தமிழ் வார்த்தைகளில் ஒரு போர் அடிக்கிறதோ தமிழ். அதனால தமிழ் வார்த்தைகள்ல நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தினார். அதுல என்ன சொல்றார், தமிழ்ல இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் எல்லாம் திரிச்சொல்லாக மாறும். சிலது ஒரு திக்குக்கு சென்று விடும். இப்ப பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் நிறைய பிராச்சீன காலத்துல அச்சன், தந்தைக்கு அச்சன் தான் பேரு. ஆனா அது அப்படி கேரளத்துக்கு மூவ் ஆயிடுத்து. அச்சன்னு அது அதனால அச்சன் கோவில்னா தந்தையாய் இருக்கக்கூடியவர் அச்சன். அப்புறம் தமிழ்ல அத்தனாச்சு, அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையார். அது போக போக அப்பாவாச்சு. பிற்காலத்துல ரொம்ப நைனாவை எடுத்தது. அதனால எப்படி பாருங்க, எங்கேன்னு மாறி அச்சன் அத்தன் அப்பா அப்படி மாறி அப்படி வந்துருத்து. எதுக்கு இது சொல்ல வந்து இப்படி வார்த்தைகள் மாறும். சிலதெல்லாம் மந்திரம், இது சம்ஸ்கிருத வார்த்தை தான், ஞாபகம். மந்திரம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. அது கொஞ்சம் திருத்தணும். மந்திரம் தமிழ்ல அது அப்படியே லோக்கலைஸ் பண்ணிடுவா. மந்திரம், இது காயத்ரி மந்திரத்தை ஓதுகின்றார், மந்திரம். அப்ப ஸ்தோத்திரம். நீங்க ஒண்ணுமே இல்ல, தமிழ் பேசக்கூடிய கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் கூட அவருடைய பாதிரியாரை பார்க்கும்போது தோத்திரம் ஃபாதருக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதனால இந்த ஸ்தோத்திரம்ங்கிறது தோத்திரமா மாறிடுத்து. ஸ்தோத்திரம் தோத்திரமா மாறிடுத்து. மந்திரம் மந்திரமா மாறிடுத்து. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் உண்டுங்கிற தொல்காப்பியரே ஒத்துக்கிறார். சிலதெல்லாம் சம்ஸ்கிருத சொற்கள் பயன்படுத்துவது உண்டுன்னு தொல்காப்பியர் ஒத்துக்கிறார். நம்ம ஒத்துக்க மாட்டேங்குது. எப்படி இருக்கு பாருங்க காலகட்டம். அதனால இப்படி பல பல வார்த்தைகள் வரும். இந்த இடத்துல அவர் என்ன சொல்றார், அபியர்ச்சயந்தி துவாம் உன்னை அடிக்கடி அர்ச்சனை பண்றாளே, சுஜாதைஹி அழகாக வளர்ந்த, சுஜாதைஹி நல்ல குடிப்பிறப்பில் பிறந்த, சுஜாதா ஜாதான்னு சொன்னா பிறப்பு ஏற்பட்டிருக்கு. சுஜாதா நல்ல குடும்பத்துல வந்தவர்கள். சுஜாதைஹி பிரசவைஹி நல்ல புஷ்பம், நல்ல வழியில வந்த புஷ்பங்கள். சுரத்ருமானாம் அதுவும் எங்க வந்திருக்கு, சுரர்களுடைய துருமம். துருமம்னு சொன்னா மரம். சுரர்கள் யாரு? சுரானன் தேவர்கள். தேவர்களுடைய மரம் எது? கல்பவிருஷம். கல்பவிருஷத்துக்கு தேவர்களுடைய மரம்னு பேர். தேவர்கள் மரத்தில் முளைத்த புஷ்பங்கள் நல்ல வழியில வந்திருக்கான். நல்ல வழினா என்ன அர்த்தம்னா, இது ரொம்ப நீங்க உடனே so there is caste in trees also அப்படிங்கறது ஏதாவது ஒரு பிரகஸ்பதி என்ன பண்றோம், இது ஒரு 10 செகண்ட் மட்டும் நாங்க ஒண்ணு எடுத்துருவோம். அப்படி இல்ல. இப்போ புஷ்பங்கள்லயே பிராச்சீனக்காரெல்லாம் என்ன பண்ணுவான்னா, தாமரை சமர்ப்பிப்பா, அல்லிப்பூ சமர்ப்பிப்பா, இதெல்லாம் சமர்ப்பிப்பா. பொதுவா பிராச்சீனத்துல இந்த ரோஸ் புஷ்பமே இருக்காது பாருங்க. ரோஸ் எல்லாம் இந்த ஆங்கிலேயர்கள் வந்த உடனேதான் அது பச்சை கலர்லாம் வருது. ரோஸ் இருக்கு. ரோஸ் எல்லாம் சமர்ப்பிக்கவே மாட்டான். ஏன்னா வாஸ்தவமா பாத்தீங்கன்னா ரோஸுக்கு ரொம்ப மனம் கிடையாது. மல்லிப்பூக்கு இருக்கிற மனம், சப்பக்கத்துக்கு இருக்கக்கூடிய மனம் எல்லாம் ரோஸுக்கு கிடையாது. பாக்குறதுக்கு ஜம்மு பிரமாதமா இருக்கும். அதை தவிர்த்து ஏன் சமர்ப்பிக்க மாட்டானா, இது கூடாதுங்கிறதுக்கு எல்லாம் இல்ல. சில புஷ்பங்கள்ல முள் இருக்கும். அதனால முள்ளோடு கூடிய புஷ்பத்தை சமர்ப்பிக்க கூடாது. இது புரிஞ்சுட்டோம். இப்ப ப்ராப்ளம் வரும்.
அப்போ உங்காத்து குழந்தை கேட்கும், நீங்க இப்படி தலையை ஆட்டின்னு ஆட்டின்னு கேட்கிறீங்களே, அதுதானே ப்ராப்ளம். அடுத்த ஜெனரேஷன் இப்படி கேட்காதே. அப்ப வந்து so what? He was the one who gave those thorns to the flowers, right? பெருமாள் தானே இந்த முள்ள கொடுத்தார். முள்ள அவரே கொடுத்துட்டு நான் முள்ளோடு கூடிய புஷ்பத்தை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா இது முள் புஷ்பத்துக்கு செய்கின்ற அநீதி அல்லவா? இதற்கு நாம் வந்து கண்டனம் தெரிவிக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு கேட்டா, பெருமாள் வந்து புஷ்பத்தோடு முள் இருப்பதால் முள்ளுக்காக ஏத்துக்காம இல்ல, அத பறிக்கக்கூடியவன் கையில முள்ளு குத்திடுமேன்னு பகவானுக்கு கவலையாம். அதனால அந்த புஷ்பத்தை ஏத்துக்கிறது இல்லையா. புஷ்பத்து மேல கோவம் இல்ல, பறிக்கிறவர் கையில முள்ளு குத்திட போறது. என்ன ஒரு பரிவு பாருங்க. அதனால பறிக்கிறவர் கையில முள்ளு குத்திட போறது. இப்போ 2 பேர் வந்து கிட்ட கேட்டா, அதாவது நீங்க வந்து பூரி வச்சுடுறேள், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு கரமே இது மாதிரி ஒண்ணு வச்சுடுறேள், அப்புறம் வந்து ஒரு தயிர் சாதம் வச்சுடுறேள், ஒரு ஊறுகாய் வச்சுடுறேள். ஏன் சுவாமி நாங்களே எடுத்து போட்டுப்போமே. பாவம் அந்த 2 குக்க பாவம் போட்டு அவ வந்து மாத்தி மாத்தி போட்டுட்டே இருக்காளே, நாங்களே போட்டுப்போமே. நாங்க தட்டோ வச்சுட்டு இருக்கோம் போட்டுப்போமே. நான் அதுக்கு இல்ல. ஏற்கனவே தட்டு நீங்க வச்சுட்டு இருக்கிறது ஒரு 1/2 கேஜி. அதுல நீங்க சாப்பாடு போட்டோம்னா அது 1 கேஜி. அதாவது கொஞ்சம் மேல தூக்கி பிடிச்சுட்டேன்னா, கொஞ்சம் தள்ளி பார்த்தா நீங்களே கோவர்தனத்தை பிடிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கணும். இப்படியே நீங்க வந்து கொச்ச குடையா விடுத்தா அப்படி அப்படி பிடிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கும். இன்னொன்னும் அது தப்பா எடுத்துக்காதீங்க. அது என்ன ஆயிடும்னா, ஒரு கையில இதுவா, இன்னொரு கையில எச்ச கையா, அது அந்த பாத்திரத்துக்குள்ள போயிடுத்துன்னு வச்சுக்கோ, கஷ்டம். அதனால அந்த கஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாதேங்கிறதுக்காக நாங்க இப்படி பரிமாறுறோம். அப்படின்னு சொல்லிட்டா என்ன? நீங்களா போட்டுக்காதீங்க, ஒருத்தர் போட்டுருவாங்க. புரியுதா? அந்த மாதிரி இங்க பெருமாள் வந்து முள்ளோடு கூடிய புஷ்பங்கள் எடுத்துக்கிறது இல்லையா? அப்போ முள் இல்லாத புஷ்பம் என்ன? சுஜாதைஹி. நல்ல குடிப்பிறப்பில் வந்தவள். சுஜாதைஹி. சுஜாத புஷ்பங்கள். நல்ல அழகான புஷ்பங்களை பகவான் இருக்கிறார். சுஜாதைஹி பிரசவைஹி சுரத்ருமானாம். சுரத்ருமானாம்னா தேவர்கள் வீட்டில் வளர்ந்த மரம், கல்பக விருட்சம். அதுல இருக்க, அதனாலதான் வைதேகி சகிதம் சுரத்ரு. சுரத்ருன்னு வருதே. பெருமாள் ராமனுக்கு பின்னாடி அந்த கல்பக விருட்சம் இருக்குமா, முன்னாடி ஹைம சிம்ஹாசனம். ஹைம சிம்ஹாசன ஸ்திதேன்னு ஒரு பாடல்ல ராமனை பத்தி வரும். எங்க என்ன சௌந்தர்யா மேடம் கச்சேரியா போறேன். அதாவது இந்த வருஷம் நீங்க கட்டாயம் மியூசிக் அகாடமி போவேன். தெரியும். அதனால அங்க போகும்போது இந்த ஹை மாமாப்பட்டா எங்க வருது சொல்லுங்க. சஹ சுச்சரித்திர ஹைம சிம்ஹாசனே இங்க. வெரி குட். யார் சொன்னா? பாருங்க, கிளாப் தட்டி எல்லாரும். என்ன கேள்வி என்ன பதில்னே புரியல. நீங்க என்னவோ கேள்வி கேட்கறீங்க, அவாங்களோ பதில் சொல்றா. கைய தட்டு. ஊத்துக்காடு கவி பட்டாபிஷேகத்துக்கு ஒரு சம்ஸ்கிருத பாடல் பாடினார். கல்யாண ராம ரகுராம ராம கனகமகுட மரகத மணிலோல ஹாரத சரத பால சீதா கல்யாண ராம மல்லிகாதி சுகந்த மயனவமாலிகாதி சோபிதகளேன. பாருங்க, புஷ்பம் பேரா வருது. மல்லிகாரி சுகந்தமய நவமாலிகாதி சோபிதகளேன உல்லாச பரிசீலன சாமர உபய பார்ஷ்வேன குண்டல கேலன கல்யாண ராம. கௌதம வசிஷ்ட ஹைம சிம்ஹாசன சித சிதா கல். ஹைம சிம்ஹாசன, கோல்டுல சிம்மாசனத்தை பெருமாளாம், பின்னாடி வந்து கல்பக விருட்சமா. வைதேகி சகிதம் சுரத்ருமதலே, பின்னாடி கல்பக விருட்சம் இருக்கு. அதுதான் சொன்ன சுரத்ருமானாம் பிரசவைஹி. அந்த தேவர்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய கல்ப விருட்சத்தில் பிறந்த நல்ல ஜாதியில் பறந்த புஷ்பங்களால் பாதுகையே உனக்கு அர்ச்சித்தார்களே தேவர்கள் அப்படின்னு எடுக்கிறார்.